இப்போ வந்து எல்லாம் அவசர கதியில் இருக்குது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கோயிலும் தெரியல, ஆன்மீகமும் தெரியல, ஜாதகமும் தெரியல. எப்போ போகிறாங்கன்னா கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை கஷ்டம் வந்தால் ஜோதிடர் தேடிட்டு போகிறாங்க, கஷ்டம் வந்தால் இல்லை கல்யாணம் வந்தால் ஜாதகம். அதாவது 2 பேரும் பையனோ பொண்ணோ வந்து அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தில் இவங்க ஜோதிடர் தேடுறாங்க. ஆனால் அதுக்கும் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களே தேடிக்கிறாங்க. அது 2வது விஷயம். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து ஜோதிடர் தேடுறாங்க. அதுவும் 30 வயசு 35 வயசில். அப்போ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து காலத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதோட ஒரு சமூக மாற்றத்தையும் நம்ம வந்து பார்க்க தோணுது. அது வந்து என்ன காரணம்னா வாண்ட் ஆஃப் மணி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நோ காட் கேன் சால்வ். என்ன தான் ஜோசியரோ ஸ்பிரிச்சுவலோ என்ன பண்ணாலும் வந்து சால்வ் பண்ண முடியாது. இல்லை கவர்மெண்ட் நினச்சா வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப் போவாங்களா, கிடைக்குமா அப்படின்னா இது கஷ்டம். அதாவது நீங்கள் வந்து எந்த ஜாப் கிடைச்சாலும் வேலை செய்ய துணிவாக இருந்து உண்மையாக உழைக்க துணிவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்கள் கதவை தட்டுவார் என்பதை நம்பிக்கையாக இருங்க. அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு என்னுடைய அறிவுறுத்தலையும் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் அளவில் என்னுடைய வெளிப்பாடு இருக்குங்கிறது நம்பிக்கை மாற்றம் இல்லை. வேணும்னா என்ன நேரம் வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன முடியுமோ நான் செஞ்சு தரேன். பட் இதை வந்து ஃபுல்லாகவே நம்பாதீங்க, யாரையும் எந்த ஜோசியரையும் நம்பாதீங்க. நீங்கள் உழைப்பை நம்புங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அதுக்கு மேலே ஆண்டவன் செய்கிறான், ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஜோசியர் வந்து சொன்னதுனால இது வந்து நடந்துடும், வேலை கிடைச்சிடும், பெண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்குங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து முழுசாக இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எப்படி வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லாமல் ஆக்சிடென்ட் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஜோசியர்லாம் இருக்காங்க, இருப்பாங்க. நானும் அதனால் வந்து அந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஒரு தொழில் செய்யலாம். அது வந்து அந்த தொழில் வந்து எல்லாரும் தொழில் செய்யலாம், அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு 18 வயசு 10 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவங்கள கிராமத்தில் எப்படி இருக்காங்க, எந்த ஃபீல்டில் போனால் படிப்பில் போகலாமா, தொழிலில் போகலாமா, அந்த மாதிரி வந்து வெளிநாடு போகலாமா. வெளிநாடு போவாங்கங்கிறது யாரும் வந்து எதுக்கும் வந்து தரிதான் எவிடன்ஸ் இதில் வந்து ஒன்றும் கிடையாது. அது வந்து குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, அவங்களுக்கு வந்து உள்ள கான்டாக்ட்ஸு எல்லாம் பொறுத்து தான் வந்து எல்லாம் அமையுங்கிறதுல வந்து எனக்கு தீவிரமான நம்பிக்கை உண்டு. 2வது, இந்த காலகட்டத்தில் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை, அப்பா அம்மாவையும் தெரியாது, மாமாவையும் தெரியாது, மச்சானையும் தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அப்பா அம்மா வளர்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எங்கள் மாமாவை தெரிஞ்சது வந்து 15 வயசில் தான். ஏன்னா எங்கள் அம்மா தான் ஆர்ஃபன்னு சொல்லிட்டேன், அனாதை மாதிரி குழந்தைய விட்டு போயிட்டாங்க. 15 வயசில் தான் எங்கள் மாமாவை பார்த்தேன். ஆனால் 18 வயசில் தான் எங்கள் மாமா வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய படிப்பு லைனையே மாற்றி நீ இந்த லைனுக்கு போ அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். ஸோ அதனால் என்ன தான் வந்து கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஒற்றுமையோடு வாழ்றதுக்கு வழிகாணும் வழி. அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல.